இல்லாத பாவத்தில் பிறந்த நாம் தூதருடைய பரிசுத்தத்தை தாண்டி அந்த மகாபரிசுத்த தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை அடைய முடியாது நாம் அழைக்கப்பட்டவர்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your affections on things above, not on things on the earth. இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், பூமியில் உள்ளவைகள் என்று சில காரியங்கள் உண்டு, மேலானவைகள் என்று சில பகுதிகள் உண்டு என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. This word of God particularly mentions there is something related to the world and there is something related to heaven. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your affections on things above, not on things on the earth. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை நாட வேண்டாம் என்று. The word of God clearly expounds that we should not seek the things of the world. அதே நேரத்தில் நாம் இந்த பூமியில தான் ஜீவிக்கிறோம். At the same time we are living on this earth. பூமியில ஜீவிக்கிற மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய எத்தனையோ அவசியங்கள் உண்டு. Man who is living on the surface of earth, he hath a lot of requirements. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை நாட வேண்டாம். But the word of God expounds very clearly that we should not seek the things of this world. ஆனால் இன்றைக்கு கை குழந்தைகள் முதல் கொண்டு முதிர்ந்த வயதுள்ளவர்கள் வரைக்கும் இந்த பூமியில் உள்ளவைகளை நாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Today we can see in the world, right from infants up to the old people, they are seeking the things of the world. பூமியில் உள்ள அதிகபட்ச ஜனங்கள் அதற்காகவே நாள்தோறும் நாடி அதையே தேடிக்கொண்டிருக்கிறார். Every day, every moment, the people of this world are seeking the things of the world and living for that. பிரசங்கியில ஒரு வசனம் உண்டு. Even in Ecclesiastes there is a verse. மனிதன் படும் பிரயாசங்கள் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. And the man is laboring hard, he is suffering a lot only for his mouth. அப்ப இந்த பூமியில மனிதன் படுகிற எல்லா பிரயாசங்களும் அவனுடைய வாய்க்காகவும் வயிறுக்காகவும். All the labors that man is undergoing is only for his belly as well as for his mouth. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளை அல்ல. Looking at the people of God, the word of God says very clearly, don't seek the things of this world. மேலானவைகளை நாடுங்கள் என்று. You have to seek the things above. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். I am going to ask you a question. பூமிக்குரியவைகள்னா என்ன? What is the meaning called the things of this world? டிவியா? பூமிக்குரியவைகள் என்ன? What is the things, what are the things of this earthly? ஒரே வார்த்தையில் சொன்னால் பூமி அழியக்கூடியது, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அழியக்கூடியது. If we say shortly, the earth is going to perish, all the things of this earth is also going to perish. அழியக்கூடியவைகளை அல்ல, அழியாதவைகளை நாடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. The word of God teaches us very clearly, not the perishable thing, you just seek the imperishable thing. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, if we read the gospel according to St. Matthew chapter 6, ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுத்துவோம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் நாளை தினத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். And do not worry about tomorrow, what to eat, what to drink, what to dress. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Your heavenly Father knoweth very well all these things are essential unto you. ஆனபடியினால் இவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Therefore you need not worry about all these things. அவைகளை தேடவோ நாடவோ வேண்டாம். You need not seek after it, you need not search after it. அதே நேரத்தில் இவைகள் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். At the same time your heavenly Father knows very well that you require all these things. அப்படியானால் அவரை விசுவாசித்து ஜீவிக்கிறவர்களுக்கு அந்தந்த சமயத்தில் தேவையானவைகளை அவர் கொடுப்பார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். The meaning is this, they that believeth on him in an appropriate time he will provide everything unto them. இந்த விஷயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் கூட பிரகாசிக்கப்படாமல் போய்விடுகிறது. Even in this matter, several children of God, they are worshipping their Lord, their mind is not at all illuminated. அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும்
எல்லாருக்கும் இந்த பூமிக்குரியவைகள் தேவை என்று நம்மை சிருஷ்டித்த பரமபிதா அறிந்திருக்கிறார். The heavenly Father who hath created you and me hath understood very well whether it is a child or a youth or an old man, we require all these things. அவைகளை தேட வேண்டாம் என்று இந்த வேத வசனம் தெளிவாக்குது. But the word of God expounds very clearly, we should not seek after those things. யாரை பார்த்து இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? To whom this word of God hath been granted? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், If you are risen with Christ, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். you have to seek the things above where Christ is seated on the right side of the throne. அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்த ஜனங்களை பார்த்து இந்த வேத வசனம் கொடுக்கப்படுகிறது. Looking at the people, those are risen with the Lord Jesus Christ, this particular word of God hath been given. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, If you read the gospel according to St. Matthew chapter 6, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவ்விதமாக சொல்லுகிறார். looking at the people, those who have cast their faith upon the Lord is saying in this manner, நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், நாளை தினத்துக்கு என்ன செய்வோம் என்று இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். and therefore take no thought saying, what shall we eat or what shall we drink or what shall we clothe? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். To Philippians, and Paul says, you need not worry about anything. அப்ப இந்த பூமிக்குரிய ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. The children of God should not worry about anything about this world. கவலைப்படுவோம், ஆனால் தேவன் நமக்காக உதவி செய்ய முடியாது. If we have the care with us, the Lord cannot do any help unto us. கவலைப்படாமல் கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவர் எதை தேட சொன்னாரோ அதை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord will accomplish everything unto the children, those who are not worrying about anything. அப்படியானால் நாம் எதை தேட வேண்டும்? If it is so, what we have to see? இந்த கொலோசியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். And here in Colossians we are reading that, set your affections on things above where Christ is seated. அப்ப மேலானவைகள் என்று சொல்லுகிறவைகள் என்ன? And what are the things called the things above? அது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. And it is stated very clearly, you have to seek the things above where Christ is seated. அவருடைய வலது பார்சத்தில் என்ன இருக்கிறது? What is there on the right side of the Father? தேவன் மனிதனுக்காக ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். The Lord hath kept the glory for man. கர்த்தராகிய இயேசு சொன்னபோது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன். And the Lord Jesus Christ has stated very clearly, as I overcame and sitting on the Father's throne, and so also if anyone is getting the victory, I will grant him the grace to sit along with me in the same throne. நாம் இந்த பூமியிலிருந்து கடந்து போகும்போது பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பக்கத்தில் போய் உட்காருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றவைகளை தேடுங்கள். When we are passing away from this earth, if we want to sit along with the Lord Jesus Christ in the same throne on his right side, what are the things essential unto it you have to seek about? மனிதன் அழிந்து போகக்கூடியவன் அல்ல. Man is not a perishable one. இந்த பூமியில இருக்கிற எல்லாம் அழிந்து போகும். All the things in this world will perish. கண்ணால் காணக்கூடியவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். All the visible things are temporary. யாரும் பேசக்கூடாது. Please don't talk. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்ணால் காணக்கூடியவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். All these visible things are temporary. காணக்கூடாதவைகளோ நித்தியமானவைகள். The invisible things are permanent and eternal. அநித்தியமானவைகளை நீங்கள் நாட வேண்டாம், தேட வேண்டாம். You need not seek after the temporary things, don't search for it. நித்தியமானதை தேடுங்கள். You have to seek the eternal one. அப்ப எல்லாம் அழிந்து போனாலும் மனிதன் மாத்திரம் அழிந்து போகிறவன் அல்ல. Though everything passeth away and perisheth away, but man will not perish. நித்தியமானதை
சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக இந்த அநித்தியமானவைகளின் மத்தியிலே ஆண்டவர் மனிதனை வைத்திருக்கிறார். In order to inherit the permanent, the eternal one, in the midst of the perishable things, the Lord hath kept man. நித்தியமானதை சுதந்தரித்துக் கொள்வதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அநித்தியமான இந்த பூமியிலே அநித்தியமான ஒரு சரீரத்தோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். To inherit the eternal and the permanent one in the perishable world, the Lord hath kept us inside this wicked world where it is a perishable. இந்த சரீரத்தில் இருக்கிற நாம் நித்தியமானதை தேட வேண்டும். We who are living in this body, we have to seek the eternal one. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே நம்முடைய நாட்களை அதற்காக செலவழிக்க For வேண்டும். this cause alone we have to spend our days in order to obtain that. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை பலத்தை அதற்காக செலவழிக்க. We have to spend our health and healthiness only for that cause. நம்முடைய பணத்தை நம்முடைய பொருளை அதற்காக செலவழிக்க. We have to spend our money, our substance only for that. அதுதான் நாடுங்கள் என்ற வார்த்தையுடைய பொருள். That is why it is given as the seeking. மனிதனுக்காக தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிற நித்தியமானதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காகவே அவன் இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் செலவழித்து அதை நாட வேண்டும். In order to obtain the thing that God hath so for him in the heavenly places, which is a permanent one, we have to spend anything and everything in this world and seek after those things. பரலோகத்திலே என்ன இருக்கிறது? In heaven, what is there? ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறது என்ன? What the Lord hath stored for us? தேவன் பரலோகத்திலே எந்த இடத்துல இருக்கிறார்? In which place God is dwelling in heaven? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் அங்கே பிரகாசித்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். We know pretty well the Lord is shining out of the perfect Zion and is just illuminating from there. அவர் வாசம் பண்ணுகிற இடம் பூரண வடிவுள்ள சியோனாக இருக்கிறது. And the place where God is dwelling is the perfect Zion. அங்கே இருந்து தான் தேவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். From there alone the Lord is shining forth. அங்கே இருந்து தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். From there alone the Lord is revealing himself. நன்மையான எல்லாம் அந்த தேவனிடத்திலிருந்து அந்த சியோனிலிருந்து தான் இறங்கி வருகிறது. All the goodness are proceeding from that God out of Zion. அந்த சியோன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே நாம் அதை தேட முடியும். Only if we understand what is there in Zion, then alone we can seek after it. அதை தேடி நாம் பெற்றுக்கொண்டால் தானே அந்த இடத்துல நாம போய் வாசம் பண்ண முடியும். Only if we seek after it and receive it, then alone we can go and dwell there. ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து தான் ஆசீர்வதிக்கிறார். From there alone the Lord is blessing a man. சியோனிலிருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். From Zion he is blessing us. அப்ப அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? What are the blessings stored for us? அது என்னவென்று தெரிந்தால் தானே நாம் அதை தேட முடியும். Only if you understand what are those blessings, then alone we can seek after it. அங்க என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? What are the blessings stored for us? யாராவது சொல்ல முடியுமா? Can anybody say that? வேத வசனத்தை எடுத்து பாருங்க. And let us turn to the scripture. 48வது சங்கீதம் Psalm 48 2வது வசனத்தை வாசி. and read the second verse. சியோனை பற்றி வேதத்தில் பல இடங்களில் எழுதியிருக்கிறதை நாம் படித்திருக்கிறோம். And we have read that regarding Zion, there are in several places it is written in the word of God. அங்கே இருந்து தான் தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். From there alone the Lord is blessing man. அங்கே அநேக நன்மைகள் இருக்கிறது. And there are several good things are there. நன்மை என்று சொல்லுகிற எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. All the good things are stored there. ஆனபடினால்தான் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகிறது. Therefore all the good gifts are proceeding from heaven. அது சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It is coming down from the Father of lights. அப்படியானால் அங்கே என்ன இருக்கிறது? If it is so, what is there? இந்த வசனத்தில் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துதலின்படி அங்கே சில காரியங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். According to this verse, as the Lord hath revealed unto the psalmist, certain things are mentioned here. இது ஊழியக்காரருக்கு மாத்திரம் உரியதல்ல. It is not only belongs to the workers alone. அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். All the children of God must receive all the blessings that are kept there. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள்,
ஊழியர்கள் எல்லாரும் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள். Children, youth, elderly people, all the workers of God, they have to receive these blessings. சியோன் என்ற உடனே பலருடைய மனதில் வருகிறது என்னவென்றால் அது ஊழியக்காரங்களுக்குரியது. Zion means immediately many used to think that it belongs to the workers of God alone. சியோன் அவர்களுக்குரியதுதான். It is true, Zion belongs to them. அங்கிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குரியது. But the blessings proceeding out of Zion belongs to everybody. எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Everyone must receive it. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All the people those are believing, raising their hands and say hallelujah.